இந்த காஃபியை ஹாய் ஹலோ குட் மார்னிங். இது உங்கள் சோனாஸ் கிச்சன். இன்றைக்கி வாங்க நம்ம காஃபி கர்ட் சிக்கன் கிரேவி பார்க்கலாம். ஸோ நல்ல கர்ட் சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு 1 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கர்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச மிளகா கர்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் டர்மரிக் பவுடர் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மசாலா போட்டாச்சு, கொஞ்சம் மிளகா தேவையான மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஏற்கனவே இந்த வாஷ் பண்ண தண்ணி மட்டும் கொஞ்சமாக அதை மட்டும் ஊற்றிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் இதில் கர்ட் ஆட் பண்ணியாச்சு. கர்ட் ஆட் பண்ண பரவாயில்ல, நல்லா அழகாக வெந்துடும். நல்லா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஸ்பூனில் நல்லா கலரி கையில் கூட பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். நல்லா பார்த்துட்டு மூடி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கர்டு போட்டு நல்லா கொஞ்சம் மைல்டான ஒரு ஹை ஃப்ளேமில் இந்த கர்ட் சிக்கனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், காஃபி என்னென்ன அப்படின்னா இஞ்சி ஒரு ஃபில்டர் காஃபி பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது. பச்சை மிளகாய் ஒரு 4. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் நல்லா சூப்பராக பிரிஞ்சுருந்துருப்பாங்க. நான் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு 2, இந்த 2 பேஸில் அதில் கொஞ்சம் சாதம் வெந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரசம் அன்னாச்சி பூ, 5 பூ, ரசத்துக்கு லவங்கம், கொஞ்சம் பட்டை. இது ரெடி ஆகிடுவோம். இந்த பாருங்கள், ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன ஆச்சு, ரசம் கூடவே மிளகு, ஓகே. இப்போ கிச்சனும் க்ளீன் ஆச்சு. நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகாய், கிரேவி ரெடி, கருவேப்பிலை, சாப்பிட்லாம், கொத்தமல்லி. இது எல்லாம் இப்போ போட்டு என்ன பண்ண ரெடி ஆகிடலாம். வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், இஞ்சி, ரைஸ், மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு பேர் சாப்பஸ் மசாலா. ஓகே, சாப்பிட்லாம். இப்போ நம்ம போயிட்டு மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வச்சாச்சு குண்டானில். இப்போ தயிர் போட்டு வச்சா இந்த சிக்கன் நல்லா ஊறிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன், இந்த காஞ்ச மிளகாய், இப்போ என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோமோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சிக்கலாம். பூண்டெல்லாம் தோல் உரித்து போடணும்னு அவசியம் இல்லை, தோல் உரிக்காமலும் போடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை அரைச்சி எடுத்தவொடனே சிக்கன் குழம்போட வேலையே முடிஞ்சது. பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு மசாலா, வெங்காயம், தக்காளி நம்ம ரெடி பண்ண மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கலாம். வச்சிட்டோம். இப்போ நல்லா இது காஞ்சதுக்கப்புறமா ஆயில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இதை வச்சுருக்கேன். ஸோ ஆயில் போட்டு கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். ஆயில் போட்டோடனே வந்து கொஞ்சோண்டு சின்னதாக ஒரே 1/4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவை எடுத்து போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா தான் அது கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க தேவையில்லை. வேறு எந்த கடையிலேருந்து வாங்குறது அது இதுன்னு தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ரொம்ப வெங்காயம் இல்லை, சும்மா ஒரு 1/4 வெங்காயம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம அரைக்கவும் போட்டிருக்கோம். இருந்தாலும் வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சும்மா ஒரு 2 கொத்து 3 டைமாக போடணும். இப்போ எண்ணெயிலே பொரியிறப்போ ஒரு டைமு, கொஞ்சம் மிடில் கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஒரு போட்டுக்கிட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கறி லீவ்ஸ் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சண்டே சமையல் கொஞ்சம் அப்படியே ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்ட்டு நானாக இதோ. ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கார்னிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு தக்காளியில் ஒரு 1/4 பீஸ், அரை பீஸ் கூட இருந்தால் ஓகே. அந்த அரை பீஸ் தக்காளி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதை பார்த்திங்களா, இது குட்டி குட்டியாக பொரிஞ்சிருக்கு நானே. ஸோ தக்காளி இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது. இந்த மசாலாவை அப்படியே போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். பார்த்திங்களா,
இந்த கிரேவியோட கலர் வந்து லைட் க்ரீன் கலரில் வரும். ஏன்னா சாப்பஸ் மசாலானா நம்ம வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணுறதால தான் இதை சாப்பஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சளி பிடிச்சிருந்தா இல்லை வேறு ஏதாவது வந்து ரொம்ப த்ராட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா காரசாரமாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரிசல்ட்டும் பக்காவாக இருக்கும். சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு சூப்பராக சளியெலாம் கிளியர் ஆகிடும். ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கிறது எண்ணெய் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்ல மிளகு, ஜீரகம், சோம்பு, நம்மளோட நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து மசாலா இதில் அதிகமாக எதுவும் தேவைப்படாது. ஏன்னா அதுக்கு பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுமே போட்டிருக்கோம். நம்ம வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை வேண்டானாலும் விட்டுடலாம். அதேமாரி இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா குழம்பா இல்லாமல் கொஞ்சம் பெரட்டினாப்புல இருக்கும். ஸோ தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்லை. கேர்டில் வந்து நல்ல தயிர் வந்து இப்போ அது மசாலா, உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நல்லா இறங்கிடும் அந்த மசாலா. ஸோ இந்தமாதிரி அதிலே போதுமான அளவுக்கு அந்த தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி அந்தளவுக்கு ஊற்றணுன்றது அவசியம் இல்லை. ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் வேணும் இது. சப்பாத்திக்கு, நார்மலாக ரைஸ்க்கு நல்ல ரசம் வச்சுட்டு சாதம் நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். டேஸ்ட்டுக்காக தான் சால்ட்டு. நம்ம ஆல்ரெடி அந்த சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ஹை ஃப்ளேமில் வைப்போம். ஏன்னா இது மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுன்னா அந்த தீயாமல் நமக்கு சூப்பராக அதோட நல்ல வாசனையோடு கிடைக்கும். இல்லைன்னா அதோடய ஸ்மெல் வந்து வேறு மாதிரி டர்ன் ஆகிடும். ஸோ ஒரு பாயில் கொஞ்சமாக ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன போகிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ கொஞ்சம் சூடாக காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. ஸோ காஃபி குடிக்க போகிறேன். அதுக்காக மார்னிங்கே வந்து ஃபில்டர் காஃபி போட்டு வச்சுருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்கு. இப்போது இந்த காஃபியில் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இதில் சுகர் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம்